வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு 13 நவம்பர் 2025. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்த மகிழ்ச்சியான விஷயங்கள். ஒன்று நமது யூடியூப் சேனலில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆகிருக்கு. அது உங்களை மாதிரி என்னுடைய சேனலில் பார்க்குற நேயர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, எனக்கு இன்றைக்கி திருமண நாள். 33 வருடங்கள் முடிஞ்சிருது. 1992 திருமணம் ஆச்சு. 2025 33 வருடங்கள் முடிஞ்சிட்டு. இப்போ நம்ம இந்த பிராமணர்களுக்கு, பிராமண பையன்கள் கல்யாணம், பிராமண பெண்கள் கல்யாணத்தை பற்றி கடந்த 5 வருடமாக ஒரு இலவச ஜாதக பரிவர்த்தனை பல சேவைகள்லாம் செஞ்சுட்டு வரோம். அதில் பல்வேறு ஆலோசனைகள் நம்ம பிராமண பையன்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துட்டு வரேன். அதில் இன்றைக்கி சில டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிராமண பையன்கள் பெண்களை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன ஆலோசனைகள், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் பிராமண பெண்கள் பையன்களை தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கணும், அது ஒரு ஆலோசனை. அதே மாதிரி இந்த காதல் கல்யாணம் அப்படிங்கிறதும் நடந்துட்டுருக்கு. அதனால் பிராமண பையன்கள் எப்படி பிராமண பெண்களை காதலித்து கல்யாணம் பண்ணணும், அதுமாதிரி பிராமண பெண்கள் எப்படி பிராமண பையன்களை காதலித்து கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது, இந்த காதல் திருமணத்தில் இப்போ பிராமண பையன்களுக்கு பெண் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பல வருஷமாக பார்த்துட்டு வரோம். இது ஏன்னா பிராமண பெண்கள் காதல் திருமணத்தை விரும்புகிறாங்க. பிராமண பையன்கள் அவ்வளோவா காதல் திருமணத்துக்கு போகிறதில்ல. இதனால வந்த பிரச்சனை தான். இப்போ வேறு ஜாதி, வேறு மத பையன்கள்லாம் பிராமண பெண்களை காதலித்து திருமணம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 21ஆம் நூற்றாண்டில் ஒரு ஓப்பன் கல்ச்சர், அதாவது எல்லாரும் ஜாதி மத பேதமின்றி திருமணம் செய்து கொள்ளுதல், உலகம் முழுக்க பயணப்படுதல் அப்படின்னு வரும்போது அது நம்ம தடை சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பிராமண பையன்களோட வீட்டில் அவங்க பையன்களுக்கு நல்ல ஒரு பிராமண பெண் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதாவது ஜாதி அப்படிங்கிறது, சில பேர் ஜாதிய கொடுமை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை 21ஆம் நூற்றாண்டில். அதே மாதிரி ஜாதி என்பது ஒரு இந்து மதத்தின் ஒரு அழகு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஜாதிக்கும் இந்த ஜாதியெல்லாம் எப்படி தோன்றிட்டுன்னா, பிறப்பினால் வருவது ஜாதி அல்ல, செய்யும் தொழிலால் வருவதே ஜாதி. இப்போ நம்ம இந்து சனாதன தர்மத்தில், மனுநீதி சாஸ்திரத்தில் வர்ணாசிரமம் அப்படின்னு சொன்னால், வர்ணங்கள் அப்படின்னா என்ன, கலர் கொடுக்கறது. ஸோ அதனால் ஒரு வர்ணம் என்பது என்னென்னா, அதுக்கு ஒரு வீட்டுக்கு வர்ணம் அடித்தா மாற முடியும். அதே மாதிரி தான் வர்ணம் அப்படிங்கிறது மாற முடியும். ஸோ ஒருத்தர் யாரெல்லாம் அறவழியில் செய்வார்களோ அவர்கள் அந்தணர்கள், யாரெல்லாம் பாடம் போதிக்கிறார்களோ அவர்கள் அந்தணர்கள், யாரெல்லாம் போர் புரிகிறார்களோ அவர்கள் சத்திரியர்கள், யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவர்கள் வைஷ்யர்கள், யாரெல்லாம் பல்வேறு கணக்குகளை வைத்து சூத்திரங்களை வைத்து வேலை செய்கிறார்களோ அவர்களாம் சூத்திரர்கள். அப்படி பார்க்க போனோம். இதில் செய்யும் தொழிலால் வந்தது தான் அந்த ஜாதிய இது. ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆகுது, அது பிறப்பின் அடிப்படையில் மாற்றிட்டாங்க மக்கள். இதுதான் அதில் பிரச்சனை. ஸோ அதனால தான் இப்போ இன்றைக்கி வகைப்பட்ட பிரச்சனை. அதனால் பிறப்பின் அடிப்படையில் ஜாதி இருக்க வேண்டாம், ஜாதி இடஒதுக்கீடு இருக்க வேண்டாம். அது சம்பிரதாய அடிப்படையில் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணுறது இல்லை, அதை அவங்க பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு குல வழக்கம் இருக்கும், ஒரு சுவாமி இருக்கும், அது கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுலேயே ஒரு ஜாதியிலே கல்யாணம் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு நன்மைகள் நடக்கும்னா, இப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு விதமான உணவு பழக்கங்கள் இருக்கும், நம்பிக்கைகள் இருக்கும், பாரம்பரியங்கள் இருக்கும், கலாச்சாரங்கள் இருக்கும். அதெல்லாம் நல்லபடியாக மேம்படுறதுக்கு இந்த அவங்கவுங்க ஜாதியிலே கல்யாணம் பண்ணுறதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 2 விதமான கல்யாணம் நடந்து வருது. அதாவது ஜாதி வித்து ஜாதி கல்யாணம் பண்ணுறது, வேறு மத ஆட்களை கல்யாணம் பண்ணுறது, உலகம் முழுக்க இருக்கிற வேறு இன மக்களை கல்யாணம் பண்ணுறது, எல்லாமே நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் இந்த ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற ஒரு மக்களை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க பண்ண ஆசைப்படுறாங்க, அதனால் அவங்க பண்ணட்டும்னு சொல்லிட்டு நம்ம விட்டுற வேண்டியதான். ஸோ இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ அதை அவங்க பண்ணலாங்கிறது சொல்லிட்டு நம்ம விட வேண்டியதான். ஸோ ஒரு நிமிஷம், இது ஒரு சின்ன விஷயம். ஓகே, இன்னும் கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த ஜாதி அடிப்படையில் இந்த கல்யாணங்கள் நடக்கிற எல்லாம் தப்பில்லை. அதனால் பிராமண சம்பிரதாயத்தில் பிராமண பையன்கள் பிராமண பெண்களை கல்யாணம் பண்ண விரும்புகிற தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் என்ன நிலைமை அப்படின்னா, வேறு ஜாதி பசங்க, வேறு மத பசங்கள்லாம் பிராமண பெண்களை தேடி பிடித்து காதலித்து கல்யாணம் பண்ணுற மாதிரி நடக்கிறதுனால, பிராமண பையன்கள் பிராமண பெண்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா காதலித்தாதான் கல்யாணம் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு திருமணங்கள் எப்படி கைகூடுது அப்படின்னா, 2 விதத்தில் கைகூடுது. ஒன்றா வீட்டில் பார்த்து அரேஞ்சு மேரேஜ் அப்படிம்பாங்க.
வீட்டில் பார்த்து வைத்து செய்யப்படும் திருமணங்கள். இன்னொன்று லவ் மேரேஜ் அப்படிம்பாங்க. இந்த வீட்டிலேயே பார்த்து வச்சு செய்கிற திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக பொருத்தம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜாதக பொருத்தம் பார்த்தும் பண்ணுவாங்க, இல்லை மனப்பொருத்தம் பார்த்தும் பண்ணுவாங்க. இந்த ஜாதக பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோத்திர பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் எல்லாம் பார்க்குறோம். அப்புறம் ஒரு 10 பொருத்தங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம். ஆனால் இந்த ஜாதக பொருத்தங்கள் ஒரு 400-500 வருஷங்களாக தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு நம்பிக்கை தானே தவிர ஆதி காலத்தில் ரொம்ப இந்த ஜாதகங்கள்லாம் கிடையவே கிடையாது. இது ஜோசியமும் ஜாதகமும் உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆனும் குழப்பானோ ஏதோ பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆழமான நம்பிக்கைலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லை, கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. நம்ம இருக்கிறது மில்கிவே கேலக்சின்னு சொல்லப்படுற பால்வெளி மண்டலம். அந்த பால்வெளி மண்டலத்திலே கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த மாதிரி கோடானு கோடி நட்சத்திர மண்டலங்கள் இருக்குது. அதெல்லாம் கூடி ஒரு இந்த பிரபஞ்சம் இருக்குது. இந்த பிரபஞ்சம் 9300 கோடி ஒளி வருடங்கள் அப்படிங்கிறாங்க. 9300 கோடி ஒளி வருடம் அப்படின்னா ஒரு ஒளி வருடம்ங்கிறது 4 ட்ரில்லியன் கிலோமீட்டருக்கு மேலே. அதாவது ஒரு ஒளி வந்து ஒரு வருடத்தில் கடக்கும் தூரத்தை தான் ஒளி வருடம்னு சொல்கிறாங்க. அதாவது வருடம்னு சொன்னாலும் அது நாளை அளப்பதில் தூரத்தை அளப்பது. ஸோ ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும் ஒரு ஒளி. அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 60ஆல் பெருக்கிக்கோங்க, ஒரு மணி நேரத்துக்கு 60ஆல் பெருக்குங்க, ஒரு நாளைக்கு 24 பெருக்குங்க, ஒரு வருஷத்துக்கு 365ஆல் பெருக்குங்க. ஸோ இத்தனையும் 3 லட்சம் இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 24 இன்ட்டு 365. இதுதான் வந்து ஒரு ஒளி வருடம். இந்த மாதிரி ஒன்றும் நம்ம இருக்கிற முதல் ஸ்டார் அஸ்வினி அப்படிங்கிறது 150 ஒளி வருடம் தாண்டி இருக்குது. இப்படிலாம் இருக்கிறதுனால இது ஒரு நம்பிக்கை தானே தவிர அது பார்க்கணுங்கிற. ஏன்னா இப்போ அந்த ஜாதக பொருத்தம் பார்க்காமலே கல்யாணம் பண்ண வேறு ஜாதி பையன்கள் காதல் திருமணம் கல்யாணம் பண்ண நல்லா தான் இருக்காங்க. அதே மாதிரி வேறு மத பையன்கள் வந்து கல்யாணம் பண்ண நல்லா தான் இருக்காங்க. அதனால் வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்சால் நீங்கள் நம்பினால் ஜாதக பொருத்தம் பாருங்கள், இல்லை வேண்டாம் அப்படின்னா மனப்பொருத்தம் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் நம்ம சம்பிரதாயங்களை ஈவன் இந்த பெரிய பெரியவாள்லாம் சொன்னதாக நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க, நிறைய குருமார்களும் சொல்கிறாங்க. ஒரு 30 வயசுக்கு மேலே போட்டால் எந்த ஜாதக பொருத்தம்லாம் பார்க்க வேண்டாம், ஒரு மனப்பொருத்தம் பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தோஷங்கள்லாம் 30 வயசில் முடிஞ்சிடும் அப்படின்னு. இது எல்லாமே நம்பிக்கை தான். அதாவது நமக்கு மேலே இருக்கிற மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தி தான் கடவுள். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துலையும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் மத ரீதியாக சொன்னாலும் சனாதன தர்மத்தில் வந்து நமது கடவுளின் அடிப்படையில் யாரையும் அழிப்பதோ கொல்லுவதோ கற்பழிப்பதோ கிடையாது. இது வந்து ஒரு சனாதன தர்மத்தோட மிக உயர்ந்த தன்மை. ஒரு சாத்வீகமான மதம், ஒரு அமைதியான மதம், ஒரு அமைதி மார்க்கத்தில் சொல்லும் ஒரு இனிமையான மதம் நம்ம இந்து மதம், சனாதன தர்மம். ஸோ அதில் பிரகாரம் இப்போ வந்து பிராமண பையன்கள் வந்து பிராமண பெண்களை காதல் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி பிராமண பெண்களும் பிராமண பையன்களை காதல் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து ஏன்னா இன்றைக்கி சினிமாக்கள்லாம் நிறைய காதல் பற்றி காமிக்கிறதுனால கிட்டத்தட்ட 75-80 வருஷமாகவே உங்களுக்கு தமிழ் சினிமா இருக்குது. தமிழ் சினிமா அந்த காலத்தில் சிவகவி, ஹரிதாஸில் ஆரம்பித்து இந்த காலத்து வரைக்கும் எல்லா படங்களும் ஒரு 6000, 8000, 10,000 படங்கள் தமிழ் படங்கள் வந்திருக்கும். அந்த 10,000 படங்களையும் காதல் தான் பிரதானமாக காண்பிக்கப்படுகிறது. எல்லாருமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து காதல் திருமணத்தை நோக்கி போவதில் தவறில்லை. அப்போது ஃபஸ்ட்டு காதல் திருமணம்னா என்ன சொல்லுவாங்க, மகாகவி பாரதியார்கள் ஆதலினால் காதல் செய்வீர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது வந்து அதாவது அரேஞ்சு மேரேஜ் என்னென்னா திருமணத்துக்கு பிறகு காதல் வரும், காதல் திருமணத்தில் திருமணத்துக்கு முன்பே காதல் வரும். இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர ஒன்றும் மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா மாணவர்கள் வந்து இப்போது ஒரு பள்ளி படிக்கும்போதோ கல்லூரி படிக்கும்போதோ வேலை பார்க்கும் இடத்துலையோ காதலிக்கிறார்கள். அப்போ எப்படி காதலிக்கிறது அப்படிங்கிறத பிராமண பையன்கள் கற்றுன்றதான் தான் பிராமண பெண்கள்கிட்டும் தன்னுடைய காதலை கூறி அவங்க காதலை ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த காதல் செய்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அடிப்படை உணர்வு. சொல்லித் தருவதிலே மன்மத கலை அப்படிம்பாங்க. இந்த காதல் உணர்வு வந்து எல்லாருக்குமே உண்டு. அந்த உணர்வு பார்த்திங்கன்னா ஒரு மிருகங்கள் கூட காதல் உணர்வு உண்டு. ஐந்து அறிவு இருக்கிற மிருகங்கள் கூட தான் இணையை சேர்க்கின்றன. அப்போ மனிதனாகிய நாமளும் நமக்கு பிடித்த இணையை சேர வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு வந்து இந்த காதல் வழி பண்ணுறது. ஸோ இது என்னென்னா ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அவங்க மேலே அன்பு, பாசம், நேசம், நட்பு, காதல் இது எல்லாமே செலுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் தான் மனைவியை மட்டும்தான் தாரமாக பார்க்கறதுங்கிறது ஒரு உயர்ந்த தன்மை இருக்குது. மற்றவங்களெல்லாம் சகோதரிகள் பார்க்கறது, அதாவது நமது மனைவி தவிர மற்ற பெண்கள் எல்லாருமே சகோதரிகளாகவும் அம்மாவாகவும் தாயாகவும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது
மிக உயர்ந்த தர்மம் சனாதன தர்மம். இந்த தர்மத்தில் அடுத்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களை கடவுளாக பூஜிக்கிறாங்க. ஏன்னா இப்போது ஒரு கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷனை படைக்கிறாங்க. நம்ம கண் கூட பார்க்குறோம், 10 மாதத்தில் ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க நம்ம கண் கூட பார்க்கும்போது பகுத்தறின் வாயிலாகவே அவங்க குழந்தை பெக்கிறத பார்க்கும்போது அவங்க கடவுளுக்கு சமம் தானே. அந்தளவு கடவுள் போல் போற்றி பாடடி பெண்ணே அப்படின்னு சொல்லப்பட்ட தமிழ் மரபில் நம்மளாம் வரும். நம்ம எல்லாமே வீர தமிழர்கள். ஸோ இப்போல்லாம் பிராமணர்களும் பார்த்திங்கன்னா, தமிழ் பிராமணர்கள் பல்லாண்டு ஆயிரக்கணக்கான வருஷமாக தமிழ்நாட்டிலே இருந்து வீர தமிழர்களாக இருக்காங்க. இப்போ உவே சுவாமிநாதையர், மகாகவி பாரதியார், வாஞ்சிநாத ஐயர் போன்ற வைத்தியநாத ஐயர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றிய மிகப்பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க. அவங்க வழியில் அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் கலந்துருந்த மாவீரர்களாகவும் பிராமணர்கள் இருக்காங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து லெஃப்டினன்ட் கர்னல் அந்த மாதிரி மிக பெரிய பொசிஷனில் நிறைய பேர் வந்து மிலிட்ரியில் பிராமணர்கள் இருக்காங்க. அதனால் பிராமணர்கள் வந்து வீரம் உள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள், அழகுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நினைப்பவர்கள், எல்லாருக்கும் பாடம் கற்பிப்பவர்கள். சில பேர் பிராமணர்களை பற்றி தவறான சில அபிப்பிராயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. பிராமணர்கள் இருக்கிறமே தானும் படிக்க விரும்புவார்கள், மற்றவர்களும் படிக்க விரும்புவார்கள். பிராமணர்கள்லாம் மற்றவங்களாம் படிக்கிறதுக்கு தடையாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்து சில பேர் பரப்பிட்டு வராங்க. அதெல்லாம் தவறான கருத்து. அந்த மாதிரி யாருமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க தான் விரும்புகிறோம். அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்குது. அதாவது பிராமணன் அப்படிங்கிறதே நம்ம அறவழியில் செல்வோர் அந்தணர்கள், அதே மாதிரி மற்றவர்களுக்கு பாடங்களை கற்பிப்பவர்கள் அந்தணர்கள் அப்படிங்கிறதுனால அந்தணர்கள் என்றைக்குமே பிராமணர்கள் என்றைக்குமே மற்றவங்களுக்கு பாடம் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா காக்கை பாடினியார், ஔவையார், அதே மாதிரி மைத்ரேயின்னு சொல்லி யாக்கியவன்கள் மனைவி 2000, 4000, 6000 வருஷத்துக்கு முன்னே பெண்கள் வந்து நல்லா படிச்சுன்னு சுதந்திரமாக இருக்க பெண்களை போட்டு நம்ம வந்து கூண்டில் அடைக்க மாட்டோம், துணிக்குள்ளே போட்டு சுருட்டி அடியில் வைக்க மாட்டோம். இதுதான் வந்து சனாதன தர்மம், ஒரு அழகான தர்மம். பெண்களுக்கு வீரமாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம சனாதன தர்மத்தில் இருந்து நிறைய பேர் வந்து பத்மாவதி ராணி, ராணி லக்குமிபாய், எத்தனையோ பேர் வந்து வீர பெண்களை போர் புரிந்திருக்கிறாங்க. குழந்தைய இடுப்பில் கட்டின்னு போர் புரிந்த வீர பெண்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சனாதன தர்மம் வந்து பெண்களை தெய்வமாக மதிக்கிறது, அவங்களுக்கு பெண் உரிமை கொடுக்கிறது, அவங்களை அடிமைப்படுத்துவதில்லை. பிராமணர்களும் அவர்களை அடிமைப்படுத்துவதில்லை. அவங்களை வந்து மேலும் மேலும் வளர்ச்சிக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறார்கள். ஸோ அதனால் ஜாதி என்பது ஒரு இந்து மதத்தின் ஒரு அழகு. அந்த அழகின் ஒரு பகுதியாக பல்வேறு ஜாதி பிரிவுகள் இருக்குது. இது தவறில்லை. இப்பயும் கூட அரசாங்கம் அந்த ஜாதி பிரிவுகளை எடுத்து தான் எல்லா காரியங்களும் பண்ணுவது. எந்த காரியத்துக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஜாதியை கேட்கிறார்கள். ஸோ அதனால் ஜாதி என்பது இந்து மதத்தின் அழகை தவறாக நினைக்க வேண்டாம். ஜாதி கொடுமை என்பது இப்போ அறவே இல்லை. அது மாதிரி சில பேர் வந்து இங்கே நடக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ நம்ம என்றைக்கும் ஒரு அன்பு வழி, அமைதி வழி, அற வழி, அகிம்சை வழி, இனிய இந்து மத வழியில் நம்ம இந்தியாவும் நம்ம இந்து மக்களும் போயின்னு இருக்காங்க. ஸோ இப்படி போயின்னு இருக்கும்போது இப்போ பிராமணர்கள் பெண்களை வந்து காதலித்து கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அப்போது காதலுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணிடம் அன்பாக இருத்தல். இது வந்து அதாவது காதல் அப்படிங்கிற அன்பு, பாசம், நேசம், நட்பு எல்லாம் கலந்த ஒரு உணர்வு தான். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் பொண்டாட்டி மட்டும்தான் காதலிக்கிறது. எல்லாரையுமே நம்ம வந்து லவ் ஆல் அப்படிம்பாங்க. அதாவது உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் நேசிப்பதுமே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். என்ன பெண்டாட்டி அப்படிங்கிறதுல தாம்பத்தியம் கொண்டு அவங்க மூலமாக குழந்தையும் பெக்கிறோம். இது ஒன்று தான் பெண்டாட்டியோடு செய்கிறோம். மற்றபடிக்கு நம்ம எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துகிறோம். இந்த அன்பு செலுத்துறது நம்ம வந்து அன்பு, பாசம், நேசம், நட்பு, காதல்னு பல விதமாக சொல்கிறோம். இந்த காதலுங்கிறதுல வந்து ஒரு இந்த உணர்வும் நம்ம வந்து தாம்பத்திய உணர்வும் கலந்துருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த கோர்ஸை நம்ம என்னென்னா எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட ஸ்மைலிங்காக பேசுறது. இதுக்கு வந்து இப்போ யூடியூப்பில் நிறைய ப்ரோக்ராம், ஹவு டு இம்ப்ரெஸ் எ கேர்ள், ஹவு டு லவ் எ கேர்ள், இந்த மாதிரிலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கொட்டி கிடக்கு. சொல்லித்தரத்துக்கு எனக்கு முன்ன மாதிரிலாம் அந்த காலத்தில் என்னென்னே தெரியாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் வந்து லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும், காதலை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி குழந்தை எப்படி பிறக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும், குழந்தை எப்படி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே யூடியூப்பில் விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தாலே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை புரிஞ்சுண்டு, அதாவது காதலுங்கிறது என்னென்னா இதயத்திலிருந்து பேசுதல், அறிவிலிருந்து பேசுவதில்ல. அதனால் எப்பயுமே பிராமணர்கள் காதல் வயப்படணும் அப்படின்னா முதல்ல அறிவிலிருந்து பேசுவதிலிருந்து இறங்கி தனது மனைவியையோ தனது காதலையோ சந்திக்கும் போது இதயத்திலிருந்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இது சரியாக தெரியாதனால தான் இன்னும் சில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும்லாம் போயிடுது. கல்யாணம் ஆகி ஒரு மாதம் 2 மாதத்துலேயே 2 பேருக்கும் செட் ஆகாமல், அந்த காலத்தில் செட் ஆகலைன்னாலும் ஒரு சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு கருத்து பரிமாறிப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன தான் சண்டை போட்டாலும்
அப்பா அம்மாலாம் சேர்த்து வைப்பாங்க, அந்த மாதிரி நடக்கும். இப்போ நேராக டைவர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கிறதுனால இந்த டைவர்ஸ்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் டைவர்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம காதல் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதனால் அரேஞ்சு மேரேஜ் போகிறவங்களும் எப்படி காதலிப்பதுன்னு கற்றுண்டாதான் நீங்கள் கல்யாணம் ஆனவுடனே நல்லபடியாக காதலித்து உங்கள் பொண்டாட்டியை காதலித்து குடுத்தம் நடத்தி அதுக்கப்புறம் வந்து குழந்தை பெற்று வளமாக இருக்க முடியும். இதுதான் உண்மை. ஸோ அப்போது இந்த இதில் காதலிப்பது எப்படிங்கிறத தொடர்ந்து பசங்க வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அவங்க போய் ஐ லவ் யூ சொல்லணும். இது எப்படின்னா இதுக்கு வந்து பல மெத்தட்ஸ் இருக்குது. எத்தனையோ படங்களை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் உட்காந்து சொல்லி தரணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா படத்துலையும் இருக்கிறது ஸ்டெப்பின் ஆகி இதே மாதிரி நம்மளும் எப்படி, அதாவது எம்பத்தைஸ் அப்படிம்பாங்க. ஒரு விஷயம் சுச்சுவேஷன் நம்ம இந்த இடத்துல இருந்தால் எப்படி சொல்லுவோம். இப்போ எத்தனையோ படத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு படத்துலையும் ஒரு விதமாக ஒரு விஜய் ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கூட பூமிகா இருப்பாள். அந்த பூமிகா வந்து தன்னை தான் காதலிக்க போகிறான்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் பூமிகாகிட்டே விஜய் போய் என்ன சொல்லி கேட்பான்னா, இந்த மாதிரி எனக்கு போன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லு, நான் லவ் பண்ணணும் அப்படிம்போம். இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இது வந்து நேச்சுரலாக நீங்கள் கேட்டாலே நிறைய பேர் சரின்னுருவாங்க. அதாவது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது ஒரு பெண்ணை கேட்கணும்னா நேரடியாக கேட்கத்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாடமாடையாக கேட்கலாம். ஸோ இதுக்கு இல்லாட்டா எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு பார்க்குறாங்க, யாரும் அவங்களுக்கு தெரிஞ்சு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, ஆமாம் எங்கள் வீட்லேயும் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது, அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாசுக்கான விதத்தில், நளினமான விதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மைலிங்காக பேசுறது அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், ஸ்மைலிங்காக பேசணும் முடிவு பண்ணணும், ஸ்மைலிங்காக பேசுகிறேன்ல. இதுதாங்க வாழ்க்கை. ஒரு பெண்ணை பார்த்தா அவங்ககிட்ட ஒரு அன்பாக நடக்கிறது, எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னு இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, எப்போ பார்த்தாலும் இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணட்டும் இல்லை வந்து கூட படிக்கட்டும், அப்படியே சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, அதாவது இந்த எந்திரன் படத்தில் மெட்டல் மண்டை அப்படிம்பாங்க, அந்த மாதிரி மெட்டல் மண்டை மாதிரி நம்ம சுற்றக்கூடாது. சுற்றினா ஒரு பொண்ணும் பேச மாட்டாங்க. ஸோ அதனால் அன்பாக பேசி, பாசமாக பேசி, நேசமாக பேசி காதல் வயப்பட்டால் கல்யாணம் நிச்சயம். இப்போ இதான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் 5 வருஷமாக இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ் பண்ணுறதில்ல, ஒன்றில் ஒவ்வொரு நாளும் 50-60 பேர் 70 பேர் நான் இலவசமாக தான் இந்த சர்வீஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எதுவும் சார்ஜ்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் வாழ்க்கையில் பல இடத்துல வேலை செஞ்சுட்டேன், பல விதமாக சம்பாதிச்சாச்சு. இந்த சமுதாயத்துக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு பார்த்தபோது பிராமண பசங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் 2020க்கு அப்புறம் ஆரம்பித்து இப்போ 200-300 கல்யாணங்கள் நடந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 5-6 குரூப் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். எங்களில் 2000 பேருக்கு மேலே பதிவாயிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு முழுக்க பண்ணுறவங்க எல்லோரையும் நாங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். நியூடெல்லி மாங்கலம்னு ஒரு குரூப் இருக்குது, அகிலாண்ட திருமண மையம்னு ஒன்று இருக்குது, பூமாதேவின்னு ஒன்று இருக்குது, மதுரை மேட்ரிமணின்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி மதுரை பிராமின் மேட்ரிமணின்னு இருக்குது, அது மாதிரி கேர்ள்ஸ் மேட்ரிமணி, பாய்ஸ் மேட்ரிமணி, இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் 1024 பேர் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்த்து நாங்கள் பலவித குரூப்பை இன்டகிரேட் பண்ணி வேர்ல்டு முழுக்க இப்போ 150க்கு மேலே அட்மின்ஸ் வந்து 150 குரூப்புக்கு மேலே இருக்காங்க. எல்லா நாடுகள்லையும் இப்போ எங்களுக்கு தொடர்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு நெட்வொர்க்கை நாங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு அன்பு வழி, அமைதி வழி, ஒரு திருமணம் வழிக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். அறவழி, அகிம்சை வழியில், இந்து தர்ம வழியில் திருமணங்கள் நடைபெற. இதுதாங்க உயர்ந்த தன்மை. நீங்கள் உலகம் முழுக்க நெட்வொர்க் வச்சுக்கலாம். எதுக்கு வச்சுக்கணும்? அன்பு செலுத்த வச்சுக்கணும், வம்பு செலுத்த வச்சுக்கூடாது. மற்றவங்களை வந்து கொள்ளுதல், கற்பழித்தல், இந்த மாதிரி ஏதாவது வெடிகுண்டு போடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சு பிரச்சனை பண்ணக்கூடாது. இது மனித சமுதாயத்துக்கு தேவையில்லாது, கொடுமைகள் தேவையில்லாதது, அன்பு மட்டுமே தேவையானது. அந்த அன்பை செலுத்த கற்றுட்டாலே, ஸோ அன்பே அருமருந்து. அந்த அன்பினால் உலகத்தையே உங்கள் வயப்படுத்த முடியும். அந்த மாதிரி அன்பு, பாசம், நேசம், நட்பு, காதல்லாம் நீங்கள் செலுத்தும் போது ஒரு பெண் உங்கள் மேலே அன்பாகவே இருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆன பிறகு நான் திருப்பி ஏதாவது பசங்களும் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு பொண்டாட்டியை அன்பாக வச்சுக்கோங்க, இல்லாட்டா போயிடுறாங்க. இப்போல்லாம் நான் சர்வசாதாரணமாக நிறைய டைவர்ஸ் நடக்குது. அதனால் டைவர்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெண்ணோட காதல் வயப்பட்டு பேசி நட்போடு இருந்து கொஞ்சம் கெஞ்சி எல்லாம் பண்ணால் தான் கூடயே இருப்பாங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் அவங்கள சந்தோஷமாக ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் கோவமாக சிடுசிடுன்னு மூஞ்சி வச்சுன்னா அப்படி தான் ஒருத்தர் நீங்கள் சொன்னார் 3-4 மாதத்துலேயே சண்டை வந்து பிரிஞ்சாச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் பசங்க வந்து ரொம்ப அன்பாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. அவங்களோட சண்டை போடக்கூடாது. அதாவது நீங்கள் என்ன வேணால் பிரச்சனை வரலாம், சில சமயம் வேலை போகலாம், சில சமயம் பணம் இல்லாமல் போகலாம். இன்னொன்று மெயினாக நான் சொல்கிறது, சாராயம் குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, கஞ்சா உபயோகப்படுத்துறது. அதே மாதிரி நான் வந்து சோஷியல் ட்ரிங்கர். என்னத்த சோஷியல் ட்ரிங்கர்?
எவனா காசு கொடுக்குறானு நீங்கள் குடி குடித்தா, அவங்க ஃப்ரெண்டோடு குடித்தா அவனும் காசு கொடுக்குறானு. இந்த உருப்படாத அந்த சாராயம் குடிக்கிறத விட்டு ஒழிங்க. மது வந்து தேவையில்லை. நமது சனாதன தர்மத்தின் மாமுனிவர் அன்றைக்கே கல்லுண்ணாமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்றைக்கி கல்லுன்னு இருந்தது, இன்றைக்கி வந்து அதை சாராயம்னு மாற்றினால சாராயம் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு டீ டோட்டலர் அப்படின்னு ஒரு குரூப்பே வச்சுருக்கேன். குடிக்காதவர்கள் அப்படிங்கிற குரூப்பில் என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. குடிக்காமல் சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் உங்களுக்கு புற்றுநோய் வரும் வாய்ப்பு குறையும். நான் குடிக்கும்போது அந்த ஜீரண உறுப்புகள் சம்மந்த இடத்துல தான் புற்றுநோய் வருது. கல்லீரல், கிட்னி, ஸோ அதே மாதிரி உங்களுடைய காலன் எல்லாத்துலேயுமே புற்றுநோய் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்கன்னா நுரையீரல் பகுதியில் புற்றுநோய் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எந்த கெட்ட பழக்கம் வச்சுக்காங்க. அதே மாதிரி பிராமண பசங்கிட்ட ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா சமத்தாக படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய வேலைன்ஸ் வருது. எல்லாமே பார்த்திங்கன்னா பிடெக் படிச்சிருக்காங்க, நல்லா 50,000, 60,000, 1 லட்சம், 2 லட்சம் எல்லாம் மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. இதை விட என்ன வேணும்? ஆனால் இவங்களுக்கு வந்து எப்படி ஒரு பொண்ணை இந்த நம்ம தமிழ் சினிமாலாம் சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பொண்ணை எப்படி கணக்கு பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ண வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு ஆதலினால் காதல் செய்வீர். இன்றைக்கி பெண்களுக்கு வந்து காதலித்து திருமணம் செய்யுங்க தான் ஃபஸ்ட்டு. நான் நிறைய பெண்கள் சும்மா கேஷுவலாக கேட்பேன். ஒரு கல்யாணத்தில் போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, சின்ன பசங்க டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் அந்த ஒரு காலேஜ் படிச்சுட்டு முடிச்சுட்டு வேலைக்கு இருக்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, சும்மா என்னம்மா நீ எப்படி லவ் மேரேஜ் பண்ணுவேன், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவேன்? அங்கிள் நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், அரேஞ்ச் மேரேஜ் ஏன் பண்ணுவோம் அப்படிங்கிறது 100க்கு 90% பெண்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நீங்கள் உங்களுக்கு பொண்ணு வரணும் என்ன பண்ணணும், நீங்களும் லவ் பண்ண தயாராகணும். அப்பா அம்மாவும், ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த காலத்தை மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு எங்கள் காலத்துலாம் இப்போ எனக்கு 61 வயசு முடிஞ்சு 62 வயசு நடக்கிறதுனா, எங்கள் 1980ஸ்லாம் யாராவது லவ் பண்ணுறேன்னு சொன்னாலே அவங்க அப்பா பெல்ட் எடுத்து அடிக்க வந்துடுவார். அது மாதிரி யார்ட்டையா ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாலும் ஓரல சொன்னாலும் அவங்க காப்ரா பண்ணி ஹெட் மாஸ்டர் கொடுத்துருவாங்க, பிரின்ஸிபல்கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லை வந்து அவங்க அப்பா அம்மாகிட்ட கொடுத்துருவாங்க. எல்லாம் ஒரே கலைபுரம் ஆகிடும். இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை. நீ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் அமைதியாக அந்த மாதிரி எனக்கு இப்படி மனசில் தோன்றதுங்க, நம்ம காதலிக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றா இல்லைப்பா எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கும்பாங்க, இல்லைன்னா அண்ணா அவங்கள நான் லவ் பண்ணல அப்படிம்பாங்க, இல்லாட்டா சரின்னு சொல்ல போகிறாங்க. இவ்வளோ தான் மேட்ரு. இதுக்கோசரம் கல்யாணம் நீங்கள் ஏதாவது சில ரவுடிகள் மாதிரி நான் வந்து என்னை காதலிக்கலைன்னா ஆட்சியை ஊற்றுவேன், கழுத்தை அறுத்து போடுவேன், தொண்டையை அறுத்து போட்டுருவேன், அந்த மாதிரிலாம் சொன்னால் தான் அவங்கள போலீஸில் வரைக்கும் போவாங்க. சும்மா தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அமைதியாக ஒரு முறை கேட்டோன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நேரடியாக கேட்கலனாலும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஜாதகம் பார்த்துட்டுருக்காங்க, கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்காங்க, யாராவது நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா அந்த பொண்ணு நானே இருக்கேன்னு சொல்ல போகுது. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி பலவித சிம்பிள் டெக்னிக்ஸ் கடைபிடிச்சு பிராமண பசங்க பிராமண பெண்களை காதலித்து திருமணம் செய்தவர்கள் அப்படிங்கிறதுல இறங்கினா சீக்கிரம் கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லவ் மேரேஜ் அப்படிங்கும்போது அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் பார்க்குறல, அப்பா அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன நிறைய இடங்கள் அப்படி தான்க்கா, அந்த பொண்ணு வந்து நான் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறேன், அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்க பார்க்குறேன், இவங்களும் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், அவங்களும் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், 20 லட்சம் வருது, மாதத்துக்கு 1 லட்சம் 2-1.5 லட்சம் வருது, ஒன்றும் பணத்துக்கு குறை கிடையாது, சரி பண்ணி விட்டுறாங்க. இப்படி தான் இன்றைக்கி நடக்குது. ஸோ இதை சீரியஸாக எடுத்துட்டு பசங்க வந்து இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளில் இறங்க வேண்டும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், அரேஞ்சு மேரேஜும் ட்ரை பண்ணுங்கள், லவ் மேரேஜும் ட்ரை பண்ணுங்கள். அரேஞ்சு மேரேஜில் ஜாதக பொருத்தம் பொண்ணு வீட்டில் சொன்னால் ஜாதக பொருத்தமும் பாருங்கள், இல்லை வேண்டாம் மனப்பொருத்தமே பார்த்தோம் மனப்பொருத்தமும் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி கூடி சீரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நான் சொல்கிற ஒன்றே ஒன்று. ஸோ சுபம் சீக்கிரம் அப்படிம்பாங்க. அதை கூட அன்றைக்கி கூட ஒரு மாமி கேட்டாங்க, என் பையனுக்கு 23 வயசு ஆகிடுது, என் வாவு தமிழ் அண்ணா ப்ரோக்ராம் இருந்து அண்ணா ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு 23 வயசு ஆகிடுச்சு, எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் இப்போயே நீங்கள் 1 வருஷம் லேட்டு, உங்கள் பிள்ளைக்கு 22 வயசுலேயே பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் முடிச்சு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அக்சென்ச்சர்னு எங்கேயாவது உங்கள் பிள்ளை பிளேஸ் ஆகிட்டாலே தயவு செஞ்சு ஜாதக கட்டை எடுத்துருங்க. அவன் என்ன சொல்லுவான், அப்பா அம்மா என்னம்மா நீ லூஸாம்மா இப்போயே எனக்குமா பார்க்குறேன், இப்படிலாம் பையன் சண்டை போடுவான். என்கிட்ட கொடுங்க நான் பேசுகிறேன். அந்த மாதிரி பசங்க இருந்தால் எனக்கு நம்பருக்கு டயல் பண்ண சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிடுறேன். 22 வயசு, ஏன்னா அரசாங்கம் 21 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாங்குது. அதனால் 22 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு, அதுக்குன்னு 10 வயசுல 15 வயசுல 14 வயசுலையோ நம்ம கல்யாணம் 9 வயசில் கல்யாணம் பண்ணல. அந்த மாதிரி பால் விபவம்லாம் நம்ம இந்தியாவில் கிடையவே கிடையாது.
இந்தியாவில் வந்து ஒரு நேர்மையான 20 வயசு 21 வயசில் தான் ஆண்களும் பெண்களும் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறாங்க. அதனால் 22 வயசு ஆச்சுன்னா கல்யாணத்தை பற்றி கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் படிங்க. என்ன படித்தாலும் பிராமண பசங்க பாஸ் ஆகிடுவீங்க. என்ன படித்தாலும் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் வேலைக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரில் வேலைக்கு போன பிறகு என்ன பண்ணுவீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஜிஆர்இ, டோஃபல், ஜிமேட்டு, அதுக்கப்புறம் கேட்டு மேட்டுன்னு எல்லாம் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு இருப்பீங்க. இது எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் எத்தையோ ஒன்றா இந்தியாவில் அட்லீஸ்ட் எஸ்பி ஜெயின்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா யூஎஸில் கிடைக்கும். யூஎஸில் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து எம்எஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருவீங்க. அதனால தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு இறங்குங்க. கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணி எத்தனையோ பேர் ரொம்ப நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் 4 போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தேன். ஸோ அதனால் படிக்க முடியாது, ஐயோ கல்யாணம் ஆச்சுன்னா படிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாங்கிறத பொய்யான வார்த்தைகள். நீங்கள் நல்ல இன்டெலிஜென்ட் நமக்கு மேலே மேலே முன்னுக்கு வரணும்னா படிக்கிறதோ வேலையில் ப்ரொமோஷன் ஆகிறதோ கல்யாணம் ஒரு தடையில்லை. நிறைய பேர் அது இன்னும் தப்பு வர பண்ணணும். நான் நல்லா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறேன். கேட்டால் 28 வயசு 30 வயசில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது இப்போ பொண்ணே கிடைக்காது. ஸோ அதனால் தயவு செஞ்சு சின்ன வயசுலேயே காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்கள், இல்லாட்டா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்கள். அப்பா அம்மாவும் சொல்லிவிடுங்க. ஒரு ஓப்பன் டிஸ்கஷனில் நாங்கள் வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து அப்படின்னு ட்ரை பண்ணுறோம், நீ வந்து ஏதாவது தெரிஞ்ச பொண்ணுக்குனாலும் சொல்லு அப்படிங்கிறத சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சக்ஸஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நோக்கம் என்ன, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு பொண்ணு. நான் 2 பொண்ணு 3 பொண்ணு 4 பொண்ணாக கல்யாணம் பண்ணுறோம். ஒத்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். அந்த ஒத்த பொண்ணு உங்கள் ஜாதியில் உங்களால் பிடிக்க முடியலன்னா அப்புறம் என்ன நீங்கள் ஆம்பளை, என்ன உங்களுக்கு வீரம். தயவு செஞ்சு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது வந்து மனப்பொருத்தம் இருந்தால் போதும். ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு எல்லாத்துலேயும் ஒத்து வந்தால் போதும். இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்குறோம், ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம வந்து ஒரே இடத்துல லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறோமா, இப்போ குவாலிஃபிகேஷன், வேலை, இந்த 3 தான் பார்க்குறோம். சாஃப்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் பார்க்குறோம், லாயராக இருந்தால் லாயர் பார்க்குறோம், டீச்சராக இருந்தால் டீச்சர் பார்க்குறோம். இந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ அந்த செய்யும் தொழில் தான் ஜாதி ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இது தைரியமாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பிராமண சம்பிரதாயத்திலே கல்யாணம் பண்ணுறது ஒரு நன்மை என்னென்னா, அப்போ தான் கார்டே நம்ம அடை கிடைக்கும், சரடு கட்டிக்க முடியும், பாவாடை தாவணி இருக்கும், 9 கஜம் புடவை இருக்கும், அப்புறம் வந்து ஆவணி ஆட்டத்துக்கு பூனல் போட முடியும். ஏன்னா இந்த பூனல் போடுறது எல்லா இந்துக்களும் போடலான்னு எத்தனையோ முறை வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிராமணர்கள் தான் அது சரியாக கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ மற்ற சில ஜாதிகளும் வன்னியகுல சத்திரியர், செட்டியார், முதலியார்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆவணி ஆட்டத்தை வந்து அவங்களும் வந்து பூனல் போடுறாங்க. இந்த மாதிரி கைங்கரியங்கள் எல்லாருமே பூனல் போடலாம். பூனல் பார்த்திங்கன்னா ஒரு பூனல் வந்து படிக்கும்போது பிரம்மச்சரியத்துக்கு போடுறது, 2 பூனல் வந்து கல்யாணம் ஆனதுக்கு போடுறது, 3 பூனல் தான் குழந்தை இருக்கிறதுக்கு போடுறது. இவ்வளோ தான் விஷயம். இந்த மாதிரி பூனலுங்கிறது ஒரு இது மாதிரி இப்போ எப்படி காரத்தாலி பிளாக் பெல்ட் சொல்கிறாங்க பெண்களுக்கு தாலி, அந்த மாதிரி பூனல். ஸோ அதனால் கண்டிப்பாக இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. திருப்பி நான் சொல்கிறேன், பிராமண பையன்கள் பிராமண பெண்களை காதலித்து திருமணம் செய்வது சாலச் சிறந்தது. அதுக்கு என்னென்ன முயற்சி எல்லாம் விடுங்க. ஆதலினால் காதல் செய்வீர். அந்த வந்து இது அதுதான் திருப்பி நான் நிறைய பசங்க என்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், ஏப்பா மிருகமாக ஒரு இணையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குது, உனக்கு என்னடா கஷ்டம்னு கேட்பேன் நான். ஏதாவது நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லி கல்யாணம் பண்ணிக்கும். நல்லா படிக்கிறீங்க, நல்லா வேலைக்கு போகிறீங்க, 50,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, மாதம் 4 லட்சம்லாம் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் சொன்ன மாதிரி கணக்கு பண்ணி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண தரலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது. அதனால் தயவு செஞ்சு கூடிய சீக்கிரம் ஒரு சுபம் சீக்கிரம் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. எப்படி நான் தான் சொல்லுவேன், பிராமண பசங்க தேர்ந்தெடுத்தால் நல்ல பையனை பொண்ணு தேர்ந்தெடுப்பாங்க, அப்படி ஒன்றும் கோட்டை விட மாட்டாங்க. அது மாதிரி பிராமண பொண்கள் சில பேர் வேறு ஜாதி வேறு மதத்தில் கல்யாணம் நான் கேட்டிருக்கேன், ஏமா நீங்கள் அப்படி கல்யாணம் பண்ணுறேன்னா இந்த பசங்க அதை வந்து கேட்கவே இல்லை அங்கிள் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கேட்டால் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இவ்வளோ தான். கேட்டால் தான் கிடைக்கும். இதுதான் ஒரு எல்லா செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கும் மனித புத்தகங்களும் இதுதான் சொல்லுது. எதை நினைக்கிறாவே அதுவாகவே ஆகிவிடுவாய். அப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்யணும்னு நினைக்கணும். இந்த விதையை மனசில் வந்து பசங்களுக்கு சொன்னால்தான் அவன் +2 முடித்த பிறகோ டிகிரி முடித்த பிறகோ ஏதாவது பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக முடியும். ஏன்னா இன்றைக்கி நிலைமை அப்படி ஆகிடுது. ஏன்னா வந்து நாங்கள் இப்போ ஜாதக பரிந்து பல இடங்களில் கண்டக்ட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் 500 பேர் 600 பேர் 700 பேர் பையனோட அப்பா அம்மா வந்தால் பொண்ணோட அப்பா அம்மா 10 பேர் 20 பேருக்கு மேலே வரதில்லை. அப்புறம் திருப்பி நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிப்பேன். ஒத்த காலில் என்ன பண்ணுறது. அதனால் அரேஞ்ச் மேரேஜும் பண்ணுங்கோ, லவ் மேரேஜ் பண்ணுங்கோ. அரேஞ்ச் மேரேஜில் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணுவோம், மனப்பொருத்தம் பார்த்து. இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் குரூப் வச்சுருக்கோம். ஜாதக பொருத்தத்துக்கு ஒரு குரூப் இருக்குது, ஒரு குரூப் ஓமனமோ பாரத் பிராமண் மேட்டும், ஒரு குரூப் ரொம்ப 2வது குரூப் ஓடின்னு இருக்கு. அப்புறம் வந்து மனப்பொருத்தத்துக்கு ஒரு குரூப் இருக்குது. பிராமின் ட்ரீம் மேரேஜுக்கு ஒரு குரூப் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்லி பிராமின் பேரண்ட்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்லி பிராமின் பாய்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம். அதில் பாய்ஸ்லாம் சேர்த்து அவங்களை மென்டரிங் கைடிங் கொடுக்குறோம்.
இது எல்லாமே இலவசமாக தான் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்லி பிராமின் கேர்ள்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம். பெண்கள்லாம் அதில் இணைச்சு பெண்களுக்கு இலவசமான ஆலோசனைகள் கொடுக்குறோம். இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன? பசங்களுக்கு, பிராமண பசங்களுக்கும் பிராமண பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சம்பிரதாயம், குலவழக்கம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே காப்பாற்றப்படும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சுபம் சீக்கிரம் நடக்கும். ஸோ இது உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. சும்மா கட்டமாக பார்த்து நீங்கள் பார்த்துன்னு எவனா கட்டம் போட்டு தூக்கின்னு போயிடுவோம். ஸோ அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கூடி சீக்கிரம் இறங்குங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.